கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினால நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு பரிசுத்த ஓய்வு நாளின் ஆரம்பம். முதல் நாளாகிய இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. வார்த்தை இப்படி சொல்லுகிறது: இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்று மத்தேயு 22வது அதிகாரம் 37வது வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது. பிரியமானவர்களே, இதற்கு மிக பொருத்தமான ஒரு நபரை நாம் பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்க முடியும். அவர்தான் மகதலேனா மரியாள் என்பவர். இந்த பெண்மணிதான் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த போது முதலில் சந்தித்தவரும் இவர்தான். அதோடு நில்லாமல் முதல் சுவிசேஷிகையாக ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை அவருடைய சீஷர்களுக்கு முதலில் அறிவித்த பெண்மணியும் இவர்தான். இந்த மகத்தான ஸ்லாக்கியத்துக்கு சொந்தக்காரரான இந்த மகதலேனா மரியாள் ஒரு 7 பிசாசுகளினாலே பாதிக்கப்பட்ட ஒரு நபர். ஆண்டவர் அவரை விடுதலையாக்கி அவருக்கு வாழ்வளித்தார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. ஆனால் இந்த பெண்மணியானவர் ஆண்டவரை காண கல்லறை இடத்திற்கு செல்லுகிறாள். பாருங்கள் பிரியமானவர்களே, அவர்களோடு கூட ஏராளமான பெண்கள் சென்றாலும் ஆனால் அவர்கள் எல்லாம் ஆண்டவரை தரிசிக்கவே இல்லை. அதோடு நில்லாமல் பேதுருவும் யோவானும் கூட கல்லறை இடத்துல சென்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் சந்திக்கவில்லை. இந்த பெண்மணி ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுகிற பொழுது இந்த அற்புதம் நிகழ்கிறது என்பதற்கு சான்று இந்த பெண்மணிதான். ஆகவே பிரியமானவர்களே, நாமும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றவர்களாக, பாக்கியத்தை பெறக்கூடியவர்களாக நாம்